இன்றைக்கி நீங்கள் கேட்கப்படுற கதை ஒரு சாதாரண கடல் சாகச கதை மட்டும் கிடையாது. இந்த கதையில் நீங்கள் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியம், பயம், நம்பிக்கை, அப்புறம் உயிர் பிழைக்கிறதுக்கான யுக்திகள் இது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை. இதில் ஒன்று உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாலும் இந்த கதையில் நீங்கள் உயிர் பிழைச்சிருக்க முடியாது. அப்படி ஒரு கதை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி அமேசிங்கான மூவி ஃபேக்ட் சூப்பரான மூவிலாம் தினைக்கும் நான் 10 நிமிஷத்தில் உங்கள்கிட்ட வந்து சேர்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கதையோட ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா அர்ஜுன். இவனுக்கு வெறும் 17 வயசு தான் ஆகுது. இவனுக்கு கடலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. முடிவெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் டைம் கேட்குறாரு. அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக இவனை அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. இவன் அர்ஜுன் இது சொன்னதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. எப்போ அந்த நாள் வரும்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கான். கடைசியாக அந்த நாளும் வருது. இவங்களும் கடலுக்குள்ளே போக தயாராக இருக்கிறாங்க. இந்த பயணத்தில் ஃபஸ்ட்டு 2 நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக தான் இருக்குது. நீளமான அந்த கடல், ப்ளூ கலரில் தெரியக்கூடிய அழகான அந்த காட்சிகள், அமைதியான அந்த வானம், அந்த வானத்தில் அந்த கடலில் அழகான டால்ஃபின்கள் துள்ளி போகிறது அப்படின்னு தன்னோட வாழ்க்கையில் அழகான அந்த தருணங்களை அற்புதமாக ரசிச்சுக்கிட்டு வர்றான் அர்ஜுன். இந்த 2 நாட்கள் கழித்து அந்த 3ஆவது நாள் அந்த நாள் தான் அந்த பயணத்திலே ரொம்பவே கொடூரமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். வானம் திடீர்னு கருமேகங்களால் சூழப்படுது. பலமான காற்று வீச தொடங்குது. சில நிமிடங்களிலேயே கடல் முழுவதும் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த கப்பலோட கேப்டன் பார்த்தீங்கன்னா அனைவரையும் எச்சரிக்கிறாரு. என்ன எச்சரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உடனே பாதுகாப்பு உடைய போடுங்க, மிகப்பெரிய புயல் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அலைகள் கப்பலை பிரட்டி போடக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. மின்னல் வானத்தில் அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குது. எல்லாருமே பதட்டத்தில் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சொடக்கு போடுற ஒரு நேரத்தில் மிகப்பெரிய அலை பார்த்திங்கன்னா அந்த கப்பல் மேலே வந்து மோதுது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அர்ஜுனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நேரத்தில் அவனோட அப்பாவை தேடி ஓடுறான். ஆனால் அந்த நேரத்தில் அவனோட அப்பாவே அவன் கண்டுபிடிக்க முடியல. அதே நேரத்தில் அவனை ஒரு அலையும் தூக்கி கடலுக்குள்ளே வீசுது. அவன் தண்ணிக்குள்ளே மூழ்கி போகிறான். எங்கே பார்த்தாலும் இருளாக இருக்குது. மூச்சு விடுற திணறிக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு அவனோட கையில் ஒரு உயிர்காப்பு வளையம் சிக்குது. உடனே தன்னோட மேலே அந்த உயிர்காப்பு வளையத்தை போட்டுக்கிட்டு இருக்காமல் பிடிச்சிக்கிட்டு போராடிக்கிட்டு அவ்வளோ பெரிய கடலில் நீந்திக்கிட்டு இருக்கிறான். சில மணி நேரங்களுக்கு அப்புறம் காலையில் சூரியன் உதிக்குது. அர்ஜுன் அந்த மிகப்பெரிய புயலுக்கு அப்புறம் அப்போ தான் கண் திறக்கிறான். கண்ணை திறந்து பார்த்தா அவன் ஒரு உயிர்காப்பு படகுல இருக்கிறான். சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலுமே கடல் மட்டும்தான் இருக்குது. கப்பலை காணும். கப்பலை தேடி பார்க்குறான். அந்த புயலில் கப்பல் மூழ்கிடுச்சு. அவன் படகுக்கு எப்படி வந்தான்னு அவனுக்கே தெரியல. ஆனால் அவன் படகுல தங்கியிருக்கிறான். படகுல இருந்த பொருட்கள்லாம் அவன் எடுத்து பார்க்குறான். கொஞ்சோண்டு குடிக்கிற தண்ணி பாட்டில் இருக்குது, கொஞ்சமாக உணவு இருக்குது, ஒரு சின்னோண்டு கத்தி இருக்குது, ஒரு மீன் பிடிக்கிற கயிறு இருக்குது, ஒரே ஒரு டார்ச் லைட் இருக்குது. முதல் நாள் முழுவதும் அதுக்கப்புறம் உதவி வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். அவன் எதுவுமே செய்யலை. ஆனால் யாருமே வரல அப்படின்னு அவன் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்கன்னு அவன் நினச்சிட்டான். ஃபஸ்ட் நாள் இரவும் வருது. காலையிலேருந்து முழு படகுமே செக் பண்ணவே கிடையாது. அந்த உணவுகளை மட்டும்தான் செக் பண்ணி பார்த்தான். திடீர்னு படகோட கீழே ஏதோ ஒரு கருப்பு நிழல் மாதிரி தெரியுது. அர்ஜுனோட இதயம் வேகமாக துடின்னு துடிக்குது. அது திமிங்கலமா இல்லை சுறாவா அவனுக்கு என்னன்னே தெரியல. ஆனால் அவன் பக்கத்தில் போயிட்டு பார்க்குறான். அது நிழல் மெதுவாக படகை நோக்கி சுற்றி வருது. அந்த இருளில் அந்த படகை சுற்றி வந்த அந்த நிழல் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே மறைஞ்சு போயிடுது. அர்ஜுனுக்கு அந்த இரவு ரொம்பவே தூக்கமே வரல. அந்த நிழல் பார்த்ததுக்கப்புறம் அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவனை அறியாமையே அவன் தூங்கிடுறான். என்னதான் அர்ஜுன் அவனை அறியாமல் தூங்கிட்டாலும் அவனோட உயிர் பிழைக்கிற போராட்டத்தில் இது வெறும் தொடக்கம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. இப்படி அந்த இரவில் பல விஷயங்கள் நடந்தாலும் அர்ஜுன் தன்னறியாமையாகவே அந்த இரவில் தூங்க ஆரம்பிச்சிடுறான். தூங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயும் வருது. சூரியனும் உதிக்குது. உதிக்கிற சூரியன் சாதாரணமாக உதிக்கலை, கொதிக்குது அப்படியே நெருப்பு மாதிரி. அர்ஜுன்கிட்ட இருக்கிற தண்ணி இதனாலேயே பாதி திந்துடுது. அவனுக்கு பசியும் வர ஆரம்பிக்குது. அவனை பசி சாதாரணமாக இல்லாமல் அவனை ரொம்ப தாக்க ஆரம்பிக்குது, பலமாக இருக்குது. நான் உயிரோட வீட்டுக்கு திரும்ப போயிடணும் கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறான். வேண்டி தண்ணியும் தைரியப்படுத்திக்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப பசி அதிகமானதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மீன்பிடி கயிறையும் எடுத்து ஒரு பல மணி நேரம் முயற்சி செய்கிறான். ஒரு மீன்னாலும் அவன்கிட்ட சிக்கிரமா அப்படின்னு. ஒரு மீன் கூட அந்த தூண்டில் சிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீனை அடுத்த நாள் பிடிக்கிறான். அதுவும் அவனோட உணவை மாற்றிக்கிறான். அதுக்கப்புறம் இரவும் நெருங்குது. வானம் முழுதுமே நட்சத்திரங்களால் மின்னுது. ஆனால் கடலோட அடியில் ஏதோ விசித்திரமான ஒளி அவனை தோன்றிக்கிட்டே இருக்குது. அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. முதல்ல அது சாதாரண ஒளி அப்படின்னு தான் நினச்சான். ஆனால் சில நொடிங்களுக்கு அப்புறம் அது நூற்றுக்கணக்கான சிறிய உயிரினங்களை போல் தொடங்குது. அப்படி நிறைய உயிரினங்கள்
உயிரினங்கள் ஒன்று சேர்ந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒன்று சேருது. அதுக்கப்புறம் கடலோட ஆழத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய நிழல் மெதுவாக மேலே வர ஆரம்பிக்குது. அது படகை விட பல மடங்கு பெருசாக இருக்குது. அந்த நிழல் திடீர்னு மேலே வந்து தொடங்கினதுக்கப்புறம் அர்ஜுன் பயத்தில் பின்னால் நகர்ந்துடுறான். ஆனால் அது சில நொடியில் அது ஒரு உயிரினம் திசையை ஆழ்கடலுக்குள்ளேருந்து மறையுது. அது என்ன அப்படிங்கிற கேள்வி அவன் மனதில் ஓடிக்கிட்டே இருக்குது. 3வது நாளும் வருது. கருமேகங்கள் மீண்டும் மீண்டும் வானத்தை மூடிக்கிட்டே இருக்குது. கடுமையான மழை பெய்ய தொடங்குது. அர்ஜுன் தன்னோட காலியான பாட்டில் மழைநீரில் சேகரிக்கிறான். அந்த மழைநீர் அவனுக்கு மிகவும் உதவியாக இருக்குது, தன்னம்பிக்கையும் கொடுக்குது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவே இல்லை. திடீர்னு பலத்த காற்று அந்த படகை நோக்கி வீச ஆரம்பிக்குது. அலைகள் படகை தூக்கி எரியுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அலை பார்த்திங்கன்னா படகை புரட்டி போடுது. அதுக்கப்புறம் அர்ஜுன் கயிற்றை பிடிச்சி உயிரை காப்பாற்றி கொள்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புயல் அடங்கி போயிடுது. அந்த புயலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நீல கலர் கடல் அமைதியாக ஆரம்பிக்குது. அந்த அமைதியில் அவனுக்கு ஒரு புதிய சத்தம் கேட்குது. டக் 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 அப்படின்னு யாரோ படகோட அடிப்பகுதியிலிருந்து அந்த படகு தட்டுற மாதிரியான சத்தம் அவனை நெருங்கிக்கிட்டே இருக்குது, அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அர்ஜுன் பயத்தோட கீழே பார்க்குறான். அந்த நேரத்தில் படகோட அருகில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தண்ணீருக்கு மேலே தெரியுது. அது மனிதனோட தலையை விட மிக பெருசாக இருக்குது. அந்த உயிரினம் சில வினாடிகள்லேயே அர்ஜுனை நேராக பார்க்குது. பிறகு சத்தம் பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல் அந்த மீண்டும் ஆழ்கடலுக்குள்ளே மறைஞ்சு போயிடுது. இந்த நேரத்தில் அர்ஜுன் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கிறான். இந்த கடலில் அவன் தனியாக கிடையாது, ஏதோ ஒன்று அவனை தொடர்ந்து சுற்றிக்கிட்டு அவனை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும். இவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த 3வது நாளை கடந்து அர்ஜுன் 4வது நாள் குழைய போகிறான். அர்ஜுனோட உடல் ரொம்பவே சோர்வடைஞ்சிருச்சு. பசி, தாகம், தூக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் அவனோட சக்தியை குறைக்க ஆரம்பிக்குது. இப்போ தூரத்தில் ஏதோ ஒரு சின்ன தீவு கண்ணுக்கு அவனுக்கு தெரியுது. இறுதியாக நான் காப்பாற்றப்பட போகிறேன், யாரோ வந்து என்னை காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சியோட துடுப்பை எடுத்து அந்த தீவு நோக்கி துடுப்பை போட ஆரம்பிக்கிறான். பல மணி நேரம் போராடினதுக்கப்புறம் அந்த இடத்தை நெருங்குறான். நான் அருகில் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு இன்ஃப்ளூஷன் அப்படின்னு. அந்த தீவில் பல ஆண்டுகளாக கடலில் மிதந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பழைய சரக்கு கப்பல் அப்படின்னு. கப்பல் முழுவதும் துருப்பிடிச்சிருக்குது. ஆனால் மெதுவாக அதில் ஏறுறான். உள்ளே யாருமே இல்லை. ஆனால் பல பொருட்கள் அவசரமாக விட்டுட்டு சென்றது போல் சிதறி கிடக்குது. கேப்டனோட அறையில் ஒரு பழைய குறிப்பேடு இருக்குது. அதில் கடைசியாக எழுதப்பட்டிருந்த ஒருவரோட வரி மட்டும் தெளிவாக இருக்குது. அது இரவில் வருகிறது, தண்ணீருக்குள் பார்க்காதீர்கள் அப்படின்னு. அந்த வார்த்தைகளில் படித்ததை அர்ஜுன் உடல் அடங்க வைக்கிது. அந்த நேரத்தில் கப்பலோட கீழே இருந்தே ஒரு மிகப்பெரிய அதிர்வு அந்த கப்பலை குலுக்குனது. அவனை வந்து அந்த நிலவில் வந்து அவனை சுற்றி வந்தது அப்படின்னு கடலில் திடீர்னு அமைதியாகிடுது. அந்த நொடிகளில் அந்த விஷயங்கள்லாம் அவன் மைண்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. ஒரு பிரம்மாண்டமான கருப்பு உருவம் தண்ணீரில் உடைத்து கொண்டு மேலே வந்தது. அந்த முதுகு மட்டும் ஒரு சிறிய படகோட அளவு இருந்தது. அந்த கண்களில் ஆழமான நீல ஒளி மண்ணில் இருந்தது. அது அர்ஜுனை நேராக பார்த்தது. பயத்தில் அர்ஜுன் அசையாமல் நிற்கிறான். ஆனால் அந்த உயிரினம் தாக்கவே இல்லை. சில வினாடிகள் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு மீண்டும் கடலுக்குள்ளேயே மறைஞ்சிருது. அர்ஜுனுக்கு புரியவே இல்லை அது என்ன, ஏன் கொல்லலை. அது இரவு கப்பலில் தங்க முடிவு செய்தான். அதுக்கப்புறம் நள்ளிரவு மீண்டும் அதே சத்தம் டக் 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 அப்படின்னு. அந்த முறை சத்தம் கப்பலோட உள்ளே கேட்குது. டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு மெதுவாக நடக்கிறான். அது ஒரு கதவு தானாக மெதுவாக திறக்குது. அது உள்ளே ஒரு பழைய வரைபடம் இருக்குது. அதில் சிவப்பு மையால் ஒரு இடம் வட்டமிட்டுப்பட்டிருக்குது. அதில் கீழே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எழுதிக்குது, வெளியேறு அப்படிங்கிறது. இந்த கப்பல் விட்டு வெளியே போயிடு அப்படிங்கிறது தான் அது எழுதியிருக்கு. சில நொடிகளில் பார்த்திங்கன்னா கப்பலோட முழுவதும் பயங்கரமாக குலுங்குது. அர்ஜுன் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறான். அந்த மர்ம உயிரினம் தனியாக இல்லை, அது போன்ற இன்னும் பல உயிரினங்களை கப்பலை சுற்றி மெதுவாக வட்டம் விட்டுக்கிட்டு இருக்குது, நீந்தி கொண்டு இருக்குது. அவன் இப்போ ஒரு விஷயத்தை உறுதியாக உணர்ந்துடுறான். இது வெறும் உயிர் பிழைப்பு போராட்டம் மட்டும் கிடையாது. இது மனிதர்கள் இதுவரை கண்டிராத ஒரு மர்ம உலகிலிருந்து
தப்பிப்பதற்கான ஒரு போராட்டம் அப்படிங்கிற கப்பல் விட்டு அவன் தப்பிச்சு போனதுக்கப்புறம் அவன் உயிர் பிழைச்சானா இல்லையா, அந்த மர்ம உயிரினம் என்ன, அந்த வட்டமிட்டது, அந்த கப்பலுக்குள்ளே என்ன தான் இருந்துச்சு, இவனோட உயிர் கப்பல் படகுலேருந்து இவன் எப்படி தப்பிச்சான் அப்படிங்கிறத பார்ட் 2ல் பார்ப்போம். இந்த பார்ட் 1 வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவி ஃபேக்ட்டு புது புது மூவிக்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் நாளைக்கு ஒரு 6:30 மணிக்கு உங்களை புது வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் சியர்ஸ்.